ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சேரன் வந்து கார்த்திகா கழுத்தில் தாலி கட்ட போகிற அந்த நேரத்தில் கரெக்டாக கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் வந்து கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் சேரனை தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் அவ கூட வாழணும்னா நீங்களோட பணத்தை தாண்டி தான் நீங்கள் வாழணும், நாங்கள் செத்து தான் நீங்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னா நீங்கள் நல்லா இருப்பீங்களா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட மனசை மாற்றுற மாதிரி அவ்வளோ தப்பு தப்பாக வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி சேரனோட மைண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பமாயிரும். என்னை நம்பி வந்துட்டா இனிமேல் நான் இவளை எப்படி போன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது, நாளைக்கு அவளுக்கு கல்யாணம், அந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், நீங்கள் மட்டும் அவளை போக சொல்லிடுங்க, எங்கள் கூட அனுப்பி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து கெஞ்சிருவாங்க. இந்த கன்ஃபியூஷனோட பார்த்தீங்க அப்படின்னா சேரன் ரூம்லேருந்து வெளியே வருவார். வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சேரன் வந்து கையில் வச்சுருந்த தாலியை வந்து ரொம்ப நேரம் யோசித்து கையிலே வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் கார்த்திகா கழுத்தில் கட்டுறதுக்காக கிட்ட எடுத்துகிட்டு போவார். அதுக்கப்புறம் கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் சொன்னதெல்லாம் சேரனோட மைண்டுக்கு வந்துடும். அதனால கிட்ட கொண்டு போன தாலியை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து விலக்கி எடுத்துகிட்டு போயிடுவார். சேரன் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகாவோட அம்மா அப்பா சொன்னதையே யோசித்து கார்த்திகா கழுத்தில் தாலி வந்து கட்ட மாட்டுறாரு. இது இப்படியே போயிடுமா, இல்லை சேரன் கார்த்திகா சேருவாங்களா, இல்லை கார்த்திகாவுக்கு அவங்க அம்மா அப்பா பண்ணி வச்ச பையனோட கல்யாணம் ஆயிருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.